கவிஷ்க்கும், ஜஸ்வினுக்கும் வேற வேற டைமிங்க. ஸோ 2 டைம் போய் கூட்டிட்டு போயிட்டு, விட்டுட்டு கூட்டிட்டு வர மாரி இருக்கும். வந்ததுமே அவன் அத பண்றான், இவன் இத பண்றான் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டா தான் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வந்ததுமே கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டிவி பார்க்குறது, விளையாடுறது அந்த மாரி பண்ணுவாங்க. அந்த கேப்ல நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிருவேன். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேங்க. நல்லா வந்திருந்தது. ஸோ அத உங்களோட ஷேர் பண்றேன். ஸ்வீட் கார்ன் அதுக்கு 1 எடுத்துட்டேன். அது கூட 2 உருளைக்கிழங்கு அது போட்டு கூட கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு, அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 3 விசில் விட்டு எடுத்துறலாம். விசில் வர கேப்ல அதுக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 3 விசில்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அத எடுத்து ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, உருளைக்கிழங்க மட்டும் நல்லா மேஷ் பண்ணிட்டு, ஸ்வீட் கார்ன வந்துட்டு லைட்டா சூடா இருக்கும்போது கட் பண்ணா நல்லா வந்துரும். அத வந்து மேஷ் பண்ணியிருந்த பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிட்டு, துருவி வச்சிருந்த கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பில, சாப் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கு தகுந்த மாரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பால்ஸ் மாரி பிடிச்சிட்டு, நமக்கு கட்லெட் ஷேப் வரும்லங்க, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். இனி இத வந்து சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான். எண்ணெய் இதுக்கு கம்மியா தாங்க தேவைப்படும். ஷாலோ ஃப்ரை மாரி தான் லைட்டா பண்ணியிருந்தேன். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு எடுத்துற வேண்டியதுதான். ஸ்நாக்ஸ சாப்பிட வச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் தான். ரவி 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். ஸோ, அவனுக்கு கொஞ்சம் கைட் பண்ணா போதும். அவன் படிச்சிருவான். பட் சின்னவரு தான் அங்க பாக்க, இங்க பாக்கன்னு அவன் நோட் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் பண்ணுவான். "நீ இதெல்லாம் முடிச்சினா தான் சீக்கிரம் விளையாட விடுவேன்னு" சொன்னா தான் அவர் டக்கு டக்குன்னு முடிப்பாரு. நீங்க உங்க குட்டீஸ ஹோம் ஒர்க் பண்ண வைக்க என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க.